நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு போட்டிருக்கு வேதத்தில். அதை அம்மாவுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எவ்வளவு நல்ல அருமையானவர் அப்படிங்கிறத பார்க்க முடியும். பாருங்க, வேதத்தில் போட்டிருக்கு, நீதிமானை கவனித்திரு, அவன் முடிவு சமாதானம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் சமாதானம்னா, தீங்கு வருகிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவங்க பிள்ளைகளை யார்கிட்டையாவது கேளுங்க, அம்மாவுக்கு காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனியா, மருந்து வாங்கி கொடுத்தியா, கஞ்சி காய்ச்சி கொடுத்தியா? இல்லவே இல்லை. ஏன்னா தீங்கு வருகிறதுக்கு முன்னதாக படுத்த படுக்கையில் வியாதியில் அப்படின்னு ஒரு நாள் அவங்க படுத்ததே இல்லை. அப்படி ஒரு காலம் வருகிறதுக்கு முன்னதாகவே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. பாருங்க, ஒரு சாட்சி. இப்போ டீச்சர் பேசுகிறப்ப சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த மரணம் எனக்கு இருந்தால் கூட நலமாக இருக்கும்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மரணத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்படிங்க காலையிலேயே அவங்களுக்குள்ளதை துவச்சி அவங்களுக்குள்ளதை சாப்பிட்டுட்டு ப்ரேயர் மீட்டிங் எவ்வளவு தூரத்தில் இருக்கும், நடக்கணும்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க பாருங்க. அந்ததையும் கிளம்பிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்க மறிக்க வேண்டிய நாள்ங்கிறதுனால, அடுத்த வீட்டில் மறிக்கக்கூடாதுங்கிறதுனால அதை கர்த்தர் வந்து கட் பண்ணி அந்த அன்னைக்கு தான் மரணம் அடைஞ்சாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்க இருந்த காலத்திலையும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் அவங்கள பாக்கியவதின்னு சொல்லும்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பாருங்க, ஜோதி சொன்னது, காலையில் எழும்பி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. எங்கள் வீட்டில் அநேக நாட்கள் அவங்க தூங்க வேண்டிய நாட்கள் வரும். காலையிலன்னு இல்லை, எந்திரிச்சு பார்த்தா ஜோம் பண்ணிருப்பான். அம்மா நீங்கள் படுக்கலையா? இந்த போய் படுப்பேன், நீ போப்பா அப்படின்ட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சத்தம் கேட்குதேன்னு எந்திரிச்சு பார்த்தா நடிச்சாம இருக்கும், அப்பயும் தூங்கிருக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா 5 மணிக்கே என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு முன்னாடியே. அதான் அவங்கள என்னைக்காவது எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்கள தூங்கியே பார்க்க முடியாது. இன்னைக்கு நல்ல அருமையா கல்வெட்டில் எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய கல்லறையில் இருக்கிற கல்வெட்டில் ஜெப வீராங்கனை அப்படி ஒரு பட்டம் நம்ம அவங்க இருக்கும் போதே கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, கல்லறையில் எழுதியிருக்காங்க. தலைமுறைகள் வந்து பார்க்கும், கேட்கும், என்ன இது? ஆமா, அம்மா ராத்திரி பகலும் ஜெபத்துல இருந்து பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் பேக்ரவுண்ட் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா கிராமத்துல வாழ்ந்தவங்க, கிராமத்துல வந்து கர்த்தரை பத்தியே பேசக்கூடாதுன்னு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருந்தது. அதனால ஏராளமான நிலங்கள், சொந்த வீடு எல்லாவற்றையும் விட்டு, ஏன்னா கர்த்தர் பவுல் சொல்றாரு ஊழியத்துல, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாம வேதத்துல வாசிப்போம், அதை எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டேன், குப்பைன்னு விட்டுட்டேன்னு. ஆனா எதையும் குப்பைன்னு நஷ்டம்னு நம்ம எதையும் விட்டதில்லை. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே எதையுமே விடாம அப்படிதான் கர்த்தரை நேசிச்சிருக்கோம் அவங்க. ஆனா அந்த கிராமத்துல கர்த்தரை ஆராதிக்க முடியாது, நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர முடியாது, எல்லாத்தையும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒண்ணுமே இல்லாம இந்த பூமியில நாம் பரதேசிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கே வீடு இல்லை. எதை நம்பி வந்தாங்க? ஆபிரகாம கர்த்தர் சொன்னாரு. அவர் சொன்னாரு, போகிறது எங்கன்னே தெரியல, கூட்ட உடனே வந்துட்டாரு. ஒரு அடி நிலம் கூட இல்லை. ஆனா கர்த்தருக்காக வந்தார் பாருங்க. என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கவே இல்லை பாருங்க. சீசர்கள் கூட கேட்டாங்க, எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்றை விட்டவருக்கு 100. அதே போல அம்மா விட்டு வந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு பிள்ளைகள் 100 மடங்காய் இப்போது பெற்றிருக்கிறாங்க. இப்போது 1000 மடங்கு கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தரை நிமித்தம், அந்த தாயார் நிமித்தம் பிள்ளைகள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் 1000 மடங்கு சுதந்திரிப்பார்கள். லாபான் தன் சகோதரி ஆசீர்வதித்த மாதிரி கோடா கோடியாய் பெருகுவார்கள் அவர்கள் சந்ததிகள். செல்வத்திலும் செல்வாக்கிலும் கனத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்திலையும் அவங்க அம்மா இப்படி ஜெபிச்சதுனால பிள்ளைகள் ஒருபோதும் வெறுமையா போக முடியாது. தேவன் உயர்த்தி வைப்பார் பாருங்க பிள்ளைகளை. பாருங்க, பிள்ளைகள் எழும்பி பாக்கியவது என்பார்கள்னு சொல்லுவாங்க, வேதத்துல சொல்லுது. ஆனா எங்க ஏரியாவில் இருக்கிற விசுவாசிகள் இந்த அம்மா பாக்கியவதி அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் சாட்சியான ஒரு வாழ்க்கைய நாங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் ஊழியம் பார்த்தவங்க. ஆனா விமலாக்கா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதை நான் யாரையும் பார்த்ததில்லை. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆனா அம்மா மாதிரி ஜெபிக்கணும்,
அம்மாவை மாதிரி ஓடி ஓடி ஊழியர்களுக்கு வரணும். ப்ரேயர் மீட்டிங் சொல்லிடுவோம். இன்னைக்கு அங்க வேலை, இங்க வேலை, அது வேலை, இது வேலைன்னு போக மாட்டோம். ஆனா எல்லா ப்ரேயர் மீட்டிங்குமே அம்மா இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் வருவாங்க. ஏன்னா வெறுங்கையோட ஒரு சமூகத்துல வரது அவங்க ஒரு நாள் விரும்ப மாட்டாங்க. யாரையும் ஒருத்தரை ரட்சிக்கப்படாதவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எனக்கு தெரிய ஒரு குடும்பம், அவங்க அப்பதான் வந்திருக்கிறாங்க. கமுதியில இருந்து ஒரு தடவை ஊருக்கு பார்க்க போனப்ப ஒரு வில்லாபுரத்துல இருக்கிற ஒருத்தவங்க அட்ரஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா இப்ப இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், சரியான அட்ரஸ் இல்லை. அவங்க சொன்னாங்க, வாப்பா வாப்பா கொஞ்சம் அலைஞ்சு பார்த்துக்கலாம்ப்பா. அவங்க அப்பதான் வந்திருக்கிறாங்க, மதுரைக்கு கொண்டு வந்தாங்க. அலைஞ்சு போனோம். இன்னைக்கு இவங்க குடும்பம் எப்படி பெருகி எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு பெரிய சந்ததியா இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த குடும்பமும் பிள்ளைகள் எல்லாம் இதே போல எத்தனையோ பேரை சொல்லலாம். வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில அதே போல பாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு போட்டோன்னு சொன்னாங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்ததுனால கொஞ்சம் சாப்டீஸ் தம்பதின்னு ஒரு இடத்துல போய் பெட்டியில அடுக்கிற வேலை பார்ப்பாங்க. அம்மா நீங்க பாஸ்டிங் போடக்கூடாது, கர்த்தர் வந்து சாப்பிட தான் சொல்லியிருக்காரு, நீங்க அதே சிந்தையோட இருக்கீங்க, அது போதும் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. சும்மா இருப்பா அப்படின்னு. ஒண்ணுமே வீட்டில் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நாங்களாவது காப்பி டீன்னு போட்டு குடிச்சிருப்போம். அவங்க தண்ணி கூட அது கூட குடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வருவாங்க. அதுக்கப்புறம் நேர சாயந்தரம் வேலை விட்டதும் எங்க வீட்டுல 6 மணி ப்ரேயருக்கு வந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்நிய பாஷையில பேசி அந்த ப்ரேயர்ல இருப்பாங்க. அப்ப சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஆன்லைன் ப்ரேயர். அப்படியே வருவாங்க. அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுங்க, இல்லப்பா தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னுவாங்க. அந்த ராத்திரி முழுவதும் பாஸ்டிங். மறுநாள் காலையில பாருங்க, சனிக்கிழமை சர்ச்சில் பாஸ்டிங். அதுக்கு நீங்க ஏமா பாஸ்டிங் போடணும்? இல்லம்மா நானும் பாஸ்டிங் போடணும். அதே போல ஜெபிக்கிறது, பாஸ்டிங் போடுறது, மீட்டிங்ல அட்டன் பண்றது எல்லாமே அவங்க. அதே போல கொடுக்கறதுல இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கும். இன்னைக்கு இல்ல பாருங்க, அவங்க பெரிய மகா ஊழியக்காரங்க. அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு போகும்போது அவங்க காப்பி தோடு, டீ தோடு, ஜீனி, அது இதுன்னு நிறைய கொடுத்து விடுவாங்க. அதை கொண்டு வந்து என்ன செய்யறது தெரியுமா? யாரெல்லாம் இல்லாதவங்க பார்த்து ஒவ்வொரு வீடா போய் மெனக்கிட்டு தந்து கொடுத்து வந்துடுவாங்க. என்னமா செய்வீங்க இப்படி அப்படின்னா சொல்லிடுவாங்க. இல்லப்பா வாங்குறத பார்க்கறதுல எனக்கு கொடுக்கறதா ரொம்ப ஆசையா இருக்கு. அதுல வந்து அவங்களுக்கு திருப்தி பாருங்க. மனுஷனுக்கு திருப்தி தான் முக்கியம். இப்ப நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணியை வைக்கிறோம், சாப்பிட்றீங்க. அதே நேரம் அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்ககிட்ட பிரியாணி கொடுத்தா அவங்க விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதே போல அம்மா சொல்லிடுவாங்க, வாங்குறத விட எனக்கு கொடுக்கறதா விருப்பம். யார் கொடுத்தாலும் அதை கொண்டு யார்ட்டையா கொடுத்துருவாங்க. ஏமா இப்படி செய்றீங்க அப்படின்னா என்ன நல்லா தெரியும் பாருங்க. அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்து அவங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைந்தாங்க. வாங்கி மகிழல, கொடுத்து மகிழ்ந்தாங்க. பாருங்க, சாப்பாடை எடுத்துட்டு வருவாங்க அந்த வேலை செய்யற கம்பெனிக்கு. அந்த கம்பெனி எங்க ஜன்னல்ல இருந்து பார்க்கணும், இவங்க என்ன செய்யறாங்கிறதுக்கு தான் நாங்க சாப்பாடு கொடுக்கும்போது நாங்க எங்க பிள்ளைகள்லாம் ஜன்னல் வழியை எட்டி பார்ப்போம். கொண்டு வந்த எல்லாத்தையும் இவங்க கொண்டு வருவாங்கிறதுக்காகவே கொஞ்சம் பேர் சாப்பாடு இல்லாம வருவாங்க. எடுத்துட்டு வந்து எல்லார்ட்டையும் கொடுத்துருவாங்க. நாங்க வந்து கம்பெனின்னு கூட பார்க்காம மேல இருந்து சத்தம் கொடுத்து, ஏமா எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. பக்கத்துல அங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நான் சொல்றேன், ப்ளீஸ் கொடுத்துருங்கப்பா, அம்மா கொண்டு வருவாங்கன்னே சாப்பிட எடுக்காம வந்தீங்களா அப்படியெல்லாம் கேட்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க, ஏமா அவங்க தானே கொடுக்குறாங்க, அதுதான் அப்படி வந்தோம் பாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்லி அவங்கள சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாவற்றிலும் மாதிரியா இருந்தாங்க. எல்லா விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியா இருந்தாங்க. பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை. அதனால ஜெபத்தினால என்ன கிடைக்கும், எப்படி இருந்த சூழ்நிலை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்திரா சகோதரி இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு. இன்னைக்கு கல்லறை தோட்டத்துக்கு போகும்போதுலாம் சொன்னாங்க அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு. பாத்தீங்களா, ஒரு பிள்ளைய கூட விடல. எல்லாருமே
பூமியெல்லாம் ஆரம்பத்துல அவங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படலை. ஒவ்வொருவரையா பெரிய மகளும் அவங்களும் தான் முதல் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் அவர்களுடைய ஜெபத்தினால பாருங்க, ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி போட்டிருக்கு. அந்த ஜெபமும் உபாசமும் இருந்து கர்த்தருக்கு கொடுக்கிறதுலயும் சாட்சியா இருந்து, கர்த்தருக்கு நேரத்தை செலவிடுகிறதுலயும் சாட்சியா இருந்து நல்ல ஒரு மரணத்தை பாருங்க, ஒரு நாளும் வியாதியில் படுக்காத ஒரு நல்ல மரணத்தை எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சாட்சியா வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால நான் இப்பயும் சொல்லுவேன், போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், ரூத்தம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும், ரூத்தம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு என்னோட சகோதரிகளுக்கெல்லாம் நான் பிரசங்கத்துல சொல்லுவேன், தனிப்பட்ட ரீதியிலே சொல்லுவேன். அப்படி ஒரு சாட்சியாக வாழ்ந்து இன்றைக்கும் வாழுகிறவர்களாக, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய நினைவுகள்ல, உலகத்தை விட்டு போயிட்டாங்க, மண்ணை விட்டு போயிட்டாங்க, ஆனா எல்லாருடைய நினைவுகளையும் அவங்க நிறைந்திருக்காங்க. பிள்ளைகள் விட்ட மட்டும் இல்ல, எங்களுடைய விசுவாசி, எங்களுடைய ஏரியாவில் உள்ள எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலையும் நிறைந்திருந்து இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுங்கிற ஒரு ஏக்கத்தை எங்க பகுதியில விட்டுட்டு போயிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.